திருவருட்பயனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அதில் ஒரு 10 பேர் ஓடுறாங்க. அந்த 10 பேர்ல ஒரு ஆள் முதலா வந்துட்டாருன்னா அவர் என்ன சொல்லுவோம்? நம்ம வின்னர். ஒரு 100 பேர் ஓடி அதுல ஒரு முதலாளா வந்தா, 1000 பேர் ஓடி அதுல இருந்து வந்தா வின்னர் தான் சொல்லுவோம். அப்பா நிறைய பேர் முன்னாடி ஓடி ஜெயிச்சா சொல்லுவோம். ஒரு 1000 பேர் ஓடி இருந்தா, 1,00,000 கணக்கு பேர் ஓடுறாங்க, அதுல இருந்து ஒருத்தர் வராரு, அவர் என்னன்னு சொல்லுவோம். ஆனா இந்த பந்தயம் வந்து நம்மளோட ஒரு மனிதனோட உடம்புல நடக்குது. குறிப்பிட்டு போனா பெண்கள் இருக்காங்களே, பெண்களோட கருப்பையில வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றோம், நம்ம 1000 பேர் கூட ஓட விட்டு ஒருத்தர் ஜெயிச்சா பிரம்மாண்டமா பார்க்கும்போது ஒரு 1000கணக்கான இல்ல மில்லியன் கணக்கான மனிதனோட அந்த விந்து துளி வந்து பயணிக்கும் போது அந்த விந்து துளி வந்து கருமுட்டையை போய் அடையும் போது என்னவா அடையுது? ஒன்னா ஒரு முட்டை போய் அடையுது. அது அடைஞ்ச உடனே அது க்ளோஸ் ஆயிருது. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அது பின்னாடி எத்தனை பேர் போனாலும் அதுக்கு நாட் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இவனோட படைப்பு அந்த மாதிரி படைச்சிருக்கான். ஆக நம்ம மனிதனோட விஷயத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து உயிர் எங்க இருக்குன்னா மனிதனால சொல்ல முடியாது. அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆய்வு ரீதியாகவும் சரி. இறைத்தூதர்கிட்ட போய் கேள்வி கேட்டாங்க மனிதர்கள். பல விதமான கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க, உயிர் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்கும்போது இறைத்தூதர் வந்து அதுக்கு பதில் சொன்னார். இறைவன் தன் திருமறை திருமணம் பதில சொல்லி காட்டுறான். அது வந்து இறைவன் தன் கைவசத்துல வச்சிருக்கேன்னு சொல்றான். உயிர் இருக்குது. ஒரு விந்தணு போய் ஒரு கருமுட்டையை போய் சேரும் போது முதல்ல ஒரு செல்லு உருவாகுது. அந்த ஒரு செல்லு 2 செல் ஆகுது. அந்த ஒரு செல்லுக்குள்ள போகிற இந்த உயிர் இருக்கு தெரியுமா, இறைவன் கொடுக்குற உயிர், அது மிகப்பெரிய மனிதனான வரைக்கும் அந்த உயிர் அந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன விஷயத்துல, அதாவது அந்த விந்தணுவ மனிதன் எப்படி பார்க்க முடியும்னா, அவன் லேப்ல வச்சு 100 இல்ல 2000x போட்டு ஒரு டெலஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். அந்த ஒரு விந்தணுவை நீந்தி செல்லுது தெரியுமா, அந்த விந்தணுவை பார்க்க முடியும். அது போய் ஒரு கருமுட்டையில சேரும்போது அந்த இடத்துல ஒரு உயிர் உருவாகுது. இதை வந்து விஞ்ஞானத்துல வந்து கடைசியா ஒரு இடத்துல ஆய்வு பண்ணாங்க. டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவாங்க, IVF முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது கருமுட்டை எடுத்து விந்தணுவை எடுத்து வந்து பரிசோதனை, அதாவது வெளியே வச்சு 2ஐயும் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறம் கரு உருவாகும். அந்த கருவை என்ன பண்ணுவாங்க, பெண்ணோட வயிற்றுல கொண்டு போய் விடுவாங்க. இது ஒரு விதமான முறை. அந்த முறையில வந்து ஆய்வு செய்யும் போது 2014 நார்த்தன் ரீஜியன் சொல்லி ஒரு ஆய்வகத்துல வந்து ஆய்வு செய்யறாங்க. அந்த இடத்துல 2ஐயும் சேர்க்கும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் உருவாகுது. 2ம் முட்டையில இருந்து விந்தணு உள்ள போன உடனே என்ன ஆகுது, ஒரு விதமான வெளிச்சம் வருது. அது வந்து ஜிங்க் அயான்னு சொல்லி ஒரு சில பார்ட்டிகளை வந்து வெளியிடுது. ஒரு பிரகாசமான ஒரு பிரகாசத்தை வந்து உருவாக்குது. உருவாக்குன உடனே அந்த ஒரு செல் என்ன ஆகுது, 2 செல்லா மாறிடுது சொல்லி நடுவுல வந்து ஆய்வு பண்ணுது. அந்த வீடியோ போடுறேன். டெஸ்ட் டியூப்ல வந்து அவங்க பல விதமான நுண்ணியரை ஜூம் வச்சு பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த கருமுட்டையில விந்தணு சேர்ந்தோட கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, ஒரு விதமான ஸ்பார்க் உருவாகுது. அங்கிருந்து என்ன ஆகுது, மனிதனோட உயிர் இறைவன் படைக்கிறான். அதுல இருந்து ஒரு செல்லு பல செல்லாகுது. பல செல்லாகி மட்டும் இல்லாம இந்த குழந்தை பிறப்பே இருக்குல்ல, மிக அற்புதமான பிறப்பு. உதாரணத்துக்கு போனோம், ஒரு பஸ்ல போறோம், ஒரு பஸ் கூட்டமா இருக்கு, எப்படி நம்ம இடம் பிடிப்போம்? சில பேர் துண்டை போடுவாங்க, சில பேர் பயணத்துக்கு உள்ள போடுவாங்க, உட்காந்துக்கோப்பான்னு கண்டிப்பா நடக்கும்ல. இதே தான் மனிதனோட வயிற்றுக்குள்ளே நடக்குது. கருமுட்டை போது விந்தணு கூட சேர்ந்து உருவாகுது. அந்த கருமுட்டை என்ன ஆகுது, உருண்டு வந்து ஒரு இடத்த பிடிக்குது. அது தங்கி வளர்றதுக்காக அது பெண்ணோட அந்த கருப்பை கீழே இறங்கி வந்துடும். அது உருண்டு வரும். உருண்டு ஓடி வந்து என்ன பண்ணுது, அது ஒரு இடத்த பிடிச்சி கருவா உருவாகுது. அது உருண்டு ஓடி வரும்போது அது இடத்த பிடிக்கலன்னா அது என்ன ஆகுது, குழந்தையா வராது. அடுத்த முயற்சி பண்ணணும். ஆக ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் என்ன பண்ணுது, ஒரு இறைவன் வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை வந்து படைக்கிறான். ஆக இந்த படைப்பு வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, சின்ன பூச்சியில இருந்து மனிதனோட பெரிய விலங்கான யானை வரைக்கும் இதே விதமான போராட்டம் தான் இறைவன் பண்ணியிருக்கான், அதுக்குள்ள வச்சிருக்கான். அப்ப படைப்பாளர் வந்து எப்படிப்பட்டவனா இருக்க முடியும்? நான் குரான் ரீதியாகவும் சொல்லலை, இது வந்து ஆய்வு செஞ்ச விஷயம்தான். அதாவது மனிதனோட குரோமோசோம் உருவாகுது. மனிதனுக்கு எத்தனை இருக்கணும், ஆண்களுக்கு 23, பெண்களுக்கு 24 இருக்கும், 2 சேரும். ஆக அதுலயும் குரோமோசோம்ல பிரிக்கிறாங்க. எக்ஸ் இருந்தா என்ன பிறப்பாங்க, பசங்க பிறப்பாங்க. எக்ஸ் ஒய்யா இருந்தா புள்ள பிறப்பாங்க. இறைத்தூதர் வந்து சொன்னாங்க. இறைத்தூதர்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது இறைத்தூதர் அதுக்கு என்ன அழகா பதில் சொன்னாரு. ஆணோட விந்தணு முன் செஞ்சு போனா பிறக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணும், ஆண் குழந்தையா இருக்கும். பெண்களோட இது வந்து முந்தி சென்று போனா பிறக்கக்கூடிய குழந்தை எதுவா இருக்கும்,
பெண் குழந்தையா இருக்கணும் இறை தூதர் வந்து படிக்க தெரியாத இறை தூதர் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எதுவுமே எழுத படிக்க தெரியாத இறை தூதர் வந்து சொல்றாங்க. ஆக இப்ப ஆய்வு செஞ்சு பாக்குறாங்க, முதல்ல ஆணோட இது போய் ஃபர்ஸ்ட் சேர்ந்துருச்சுன்னா அது பெறக்கூடியது வந்து ஆண் குழந்தை, அதுக்கு முன்னாடி பெண்ணோட இது. அதாவது இங்க இந்த போராட்டத்துக்கு நடுவுல அந்த கருமுட்டையும் அந்த விந்தணுவும் அவங்களுக்குள்ள ஒரு சிக்னல் வச்சிருக்காங்க. என்ன பண்ணுது, சிக்னல் வச்சு அதுக்கான தேவையை வந்து அது கரெக்டா சூஸ் பண்ணல, இறைவன் சூஸ் பண்ண வைக்கிறான். பல லட்சக்கணக்கான போனாலும் சூஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லி அதை சூஸ் பண்ண உடனேயே என்ன ஆகுது, அந்த கருமுட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும், ஒரு இரும்பு போல ஒரு கவசம் போல மாறிடும். அடுத்தது வந்து உள்ள போக விடாது, உள்ள போக விடாது. என்னதான் தொலைச்சிட்டு உள்ள போனாலும் அது வந்து டோர் க்ளோஸ்டு, அவ்வளவுதான். இதுலதான் என்ன பண்ணா படைப்பாளன் வந்து தன்னுடைய அற்புதமான படைப்பை பத்தி காட்டுறான். இந்த இந்த ஸ்பார்க்கு தான் அது ஆயிரக்கணக்கான ஜிங்கை வந்து என்ன பண்ணும், வெளியிடும் போது ஒரு பிரகாசத்தை உண்டாக்கும் போது ஒரு உயிர் அங்கிருந்து படைச்ச இறைவன் உயிரை கொடுக்குறான். உயிர் என்ன பண்ணுது, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அது பயணிக்குது. எல்லாமே அது டெஸ்ட் டியூப்ல வைக்கப்பட்ட இதெல்லாம் கருமுட்டைகள் சுத்தி இருக்கு. இதெல்லாம் கருமுட்டைகள் பக்கத்துல வந்து என்ன பண்றாங்க, மனிதனோட விந்தணு வந்து அனுப்புன உடனே அது உள்ள போகுது. அது பல மில்லியன் கணக்கான ஃப்ரேம் ஜூம் பண்ணி காட்டின விஷயம். அது ஒரு லைட்டை வந்து எமிட் பண்ணுது. இதுதான் மனிதனோட படைப்பு. இறைவன் தன்னுடைய கையில வச்சிருக்கேன்னு சொன்ன அந்த உயிர் மிக அற்புதமான படைப்பு. அதான் இறைவன் தன்னுடைய புறத்துல எதுக்கு வச்சிருக்கான்னு இப்பதான் புரியுது. ஏன்னா பல லட்சக்கணக்கான விந்துன்னு உள்ள போகும்போது ஒன்னதானே சூஸ் பண்ண முடியும். இறைவன் எதையும் காரணம் இல்லாம வச்சிருக்க மாட்டான்ல தன்னுடைய புறத்துல. இன்னொரு ஆய்வு ஒண்ணு பண்ணி பாக்குறாங்க. இப்ப மனிதன் இறந்து போறான், இறந்ததுக்கு அப்புறம் அவனோட உயிர் எங்க போகுது, பறக்கும் போது ஆரம்பிச்ச உயிர் இறந்தப்போ என்ன பண்ணு சொல்றாங்கன்னா, ஒரு பெட்டிக்குள்ள வச்சு இந்த மனிதன் தரவால் இருக்க மனிதனை வந்து நடுவுல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்பட்ட ஆய்வு இது வச்சு மூடி வச்சு பாக்குறாங்க இறந்ததுக்கு அப்புறம் உயிர் எங்க போகுதுன்னு. என்ன பண்ணுது, அவர் கண்ணாடி பெட்டியை உடச்சுக்கிட்டு அது வெளியே போயிருச்சு. அவன் கண்ணால பார்க்கவும் முடியல, அவங்களால என்ன பண்ண முடியல, யூகிக்கவும் முடியல. அந்த கண்ணாடி பெட்டியை வந்து உடச்சுக்கிட்டு அது வந்து வெளியே போயிருச்சு. அது மனிதன் இறந்த உடனே. இதுதான் மனிதனுக்கான இந்த குறுகிய காலகட்டம். இந்த குறுகிய காலகட்டத்துல மனிதன் என்ன பண்றான், படைச்ச இறைவனை என்ன பண்றான், நிராகரிக்கிறான். படைச்ச இறைவனை விட்டுட்டு மனிதன் கண்பட்டதை கண்ணில் என்னெல்லாம் பாக்குறானோ எல்லாத்தையும் என்ன பண்றான், இறைவனுக்கு அந்தஸ்தா கொடுத்துட்றான். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்த மனிதனே என்ன பண்றான், அதை இறைவனாக்கி அதுகிட்ட தன் தேவையை கேட்கறான். அது எப்படி செய்ய முடியும்? இவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பை நம்மளை படைச்சிருக்கான். நம்மளை படைச்சு நம்மளுக்கு அறிவை கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு உருவமா உருவாக்கி படைச்ச இதுவரை வச்சுட்டு இறைவன் தன் திருமறை விஷயத்த சொல்லி காட்டுறான். ஐயுகல் இன்சானோ மகர்ரக்க பி ரப்பிக்கல் கரி, உன் தயாளமான உள்ள இறைவன் விஷயத்தில் உன்னை மாரசியை தூண்டியது எது? அவன் உன்னை செம்மையாக படைத்தான். எல்லா உறுப்பையும் என்ன பண்ணான், அங்கங்கே வச்சான்னு சொல்லி இறைவன் தன் திருக்குறளை வந்து கேள்வி கேட்கிறான். ஐயுகல் இன்சானோ மகர்ரக்க பி ரப்பிக்கல் கரீம் அல்லது ஹலக சவ்வாக்க பழதலக் ஃபையி சூரத்தி மாஷா ரக்கபக்குன்னு சொல்லி வசனம் முடியும். இறைவன் கேள்வி கேட்கிறான், உன் தயாளம் உள்ள உன்னுடைய இறைவன் விஷயத்துல உனக்கு வந்து மாரசியை தூண்டியது எது? அவன் உன்னை செம்மையா படிக்கவில்லையா? எல்லாத்தையும் படைச்சிருக்கான்ல, அறிவை கொடுத்துருக்கான்ல, அறிவை வச்சுட்டு என்ன பண்றோம், படைச்ச இறைவனுக்கு என்ன பண்றோம், நம்ம மறுதளிக்கிறோம். அதான் மாறு செஞ்சுட்டு இருக்கோம். படைச்ச இறைவன் வந்து எல்லாத்தையும் அற்புதமா படைச்சிருக்கான். ஒரு குழந்தை அந்த கருமுட்டையிலிருந்து அந்த விந்துணு சேர்றதுல இருந்து ஒரு மனிதனா உருவாகி வெளியே வந்து அந்த மனிதன் வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜான ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்கான், இறைவன் வந்து வச்சிருக்கான். இந்த மனிதன் வந்து அவனால எதுவும் பண்ண முடியாது. அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மனிதன் போறான், கீழே விழுகிறான், அடிபடுது, அவனுக்கு கால் உடஞ்சிச்சா இல்ல நரம்பு கட்டாச்சா, என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது. மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணணும், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். விழுந்த உடனே நம்மளால கணிக்க முடியுமா? முடியாது. இதே நிலைமை தான். நம்மளால இந்த உலகத்துல எந்த விஷயத்தையும் கணிக்கவே முடியாது. படைச்ச இறைவன் வந்து உருவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான். அவனால உருவத்துக்குள்ள கொடுக்க முடியாது. ஏன் உருவத்துக்குள்ள கொடுக்க முடியாதுன்னா, மனிதன் தன் கண்ணில் என்னெல்லாம் பார்க்கறானோ அதான் இறைவனா ஆக்குறான். மனிதன் கண்ணில் பார்த்ததை மட்டும் தான் இறைவன் ஆக்குறான். கண்ணில் பார்க்காதது வந்து ஆக்க மாட்டான். பார்த்துருப்பான், அதுக்கான சிலையை வடிச்சிருப்பான், உருவத்தை கொடுத்துருப்பான். ஆக இறைவன்ல இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். மனிதனால் உருவாக்கப்பட்ட அந்த இறைவன் சிலையால கூட செய்ய முடியாத விஷயத்தை என்ன பண்ணியிருக்கான், இறைவன் நமக்காக படைச்சிருக்கான். இந்த காற்று, தூய்மையான காற்று, தூய்மையான நீரை வந்து என்ன பண்றான், மேகத்துல இருந்து இறக்குறான். அது யார் கொடுக்க முடியும்? நீர் வந்து ஓர்பானதை ஆக்கி விட்டா அது யார் இனிப்பானதை ஆக்க முடியும்? கீழே கடல் இருக்கு, கடல்ல ஃபுல்லா உப்பு தண்ணி, கடல்ல இருக்கதான் மிக அதிகமான உப்பு தண்ணி தன்மை உள்ள கடல் தான். அங்க இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணுது, உப்பு கிடைக்குது. தூத்துக்குடி போல பல இடத்துல என்ன பண்ணான், கடல் தண்ணி எடுத்துட்டு வந்து நிலத்துல போட்டு தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது,
நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு கிடையாது. அந்த உப்பு தண்ணி கீழே இருந்து மேலே போய் எப்படி எப்படி நல்ல தண்ணியா மாறி கீழே வருது. அது நல்ல தண்ணி மட்டும் இல்லாம இருக்கிறதுலே மிக சுத்தமான தண்ணி வந்து மழைநீர் தான். இருக்கிறதுலே ஒன்லி ஒன் பியூரஸ்ட் வாட்டர் வந்து மழைநீர் தான். அதுக்கு அடிஷ்னலாக எதுவுமே கிடையாது. அதோட பிஹெச் லெவல் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கும். பியூரஸ்ட் வாட்டர் என்னன்னா மழைநீர் தான். நீங்க இமாலயா வாட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, மலையிலேருந்து இறங்குது பாருங்க மழைநீர், அதுதான் பியூரஸ்ட் வாட்டராக இறைவன் பண்ணியிருக்கான், தன் மனிதனுக்கு கொடுத்துருக்கான். இவ்வளோ அற்புதமோ எல்லாத்தையும் உன்னை படைச்ச மனிதன் வந்து என்ன பண்றான், படைச்ச இறைவனுக்கு வந்து மாறு செய்யக்கூடியவனா இருக்கான். இறைவன் தன் திருமறை துர்கான சொல்லி காட்டுறான், குலுகு வல்லாஹ் அஹது, இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை, அவன் யாரும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. இறைவன் தன் திருமறை திருமலை எப்படி சொல்லி காட்டணும், அதே மாதிரிதான் அந்த குழந்தையோட வளர்ப்பும் ஒண்ணு அப்படிதான் இருக்கும். முதல்ல குழந்தைக்கு என்ன வளருது, சின்னதாவது 1 மாசம் கழிச்சு என்ன ஆகுது, ஒரு குழந்தை ஒரு அரிசி சைஸ்ல மாறுது. ஒரு அரிசி சைஸ்ல 1 மாசத்துல என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ள வந்து வளர்ச்சி இருக்குல்ல அரிசி, அந்த சைஸ்ல குழந்தை இருக்கும். அதுக்கப்புறம் எக்கோடம் சொல்லக்கூடிய நர்வ்ஸ் சிஸ்டம் ஸ்கின் வந்து உண்டாகுது. அதுக்கடுத்து மீசோடம் சொல்லக்கூடிய மசில்ஸ், ஸ்கெலட்டான், கிட்னி, ரிப்ரோடக்டிவ் சிஸ்டம். அதுக்கப்புறம் எண்டோடம் சொல்லக்கூடிய அவங்களோட கிளாண்டு, லிவர், டைஜஸ்டிவ் சிஸ்டம், லிவர் எல்லாமே உருவாகுது. இறைவன் படைச்சிருக்க அந்த பனிக்கூடம் இருக்குல்ல, பனிக்கூடத்துல வந்து குழந்தை தன்னுடைய கழிவு என்ன பண்ணும், இந்த பனிக்கூடத்துல தான் போகும். அந்த கழிவு தான் என்ன பண்ணும், குழந்தை உணவா சாப்பிடும். ஏன் உணவா சாப்பிடுதுன்னா அப்பதான் அவனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யும். அதான் என்ன பண்ணுது, அந்த பனிக்கூடத்தை தான் என்ன பண்ணுது, சுவாசிக்குது. அந்த பனிக்கூடத்தை எதுக்கு இறைவன் வச்சிருக்கானா, தாய் வந்து அந்த என்னதான் வெளியே இருந்தது வெப்பம் வந்தாலும் குழந்தைக்கு அந்த வெப்பம் வந்து தாக்காது. 2வது விஷயம், இறைவனே அந்த பனிக்கூடத்தை படைச்சிருக்கானா குழந்தையால வந்து அப்பதான் அந்த வளர்ச்சி பெற முடியும் முழுமையா. இறுக்கமா இருந்தா ஒரு குழந்தையால வளர முடியாது. அது கை கால் ஆட்டி அசைச்சு என்ன பண்ணும், வளரும். இந்த குழந்தைக்கான பாதுகாப்பை தான் பனிக்கூடத்தை படைச்சிருக்கான். அந்த பனிக்கூடத்தை என்ன பண்ணுது, அந்த குழந்தை எல்லா கழிவுகள் போனாலும் இருக்கிறதுலே ஒரு பியூரஸ்ட் என்னது பனிக்கூடம் தான். எந்த விதமான வைரஸோ பாக்டீரியாவோ அதுக்குள்ள போகவே போகாது. உள்ள கழிவுகள் இருந்தாலும் அந்த கழிவுகளை இறைவன் என்ன பண்றான், அது குழந்தைகளுக்கு உணவா போகுது. அது சாப்பிடுது, அது வாய்க்குள்ள போகும். அதுதான் குழந்தை பிறந்த உடனே முதல்ல போகக்கூடிய கழிவு இருக்கு தெரியுமா. குழந்தை பிறந்த உடனே வெந்த உடனே ஒரு கழிவு போகும், ரொம்ப துர்நாட்டமா இருக்கும், பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். குழந்தை பனிக்கூடத்துல தன்னுடைய தாயோட அந்த குடத்தை சாப்பிட்டா என்ன பண்ணும், முதல் கழிவா வெளியிடும். அந்த அசுத்தத்துல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆக அந்த பனிக்கூடத்தை வந்து ஒரு சஸ்பென்சர் மாதிரி இறைவன் வச்சிருக்கான். எப்படின்னா ஒரு காருக்கு சஸ்பென்சர் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமோ அதை விட 3 மடங்கு பாதுகாப்பா இறைவன் வந்து பனிக்கூடத்தை வச்சிருக்கான். இருளா என்ன பண்ணுது, அந்த குழந்தை நிம்மதியா வாழுது. 3மே இருள் தான், வயிறுக்கு மேல அதுக்கான தோல், அதுக்கான பனிக்கூடம். அந்த இருளா என்ன பண்ணுது, அந்த குழந்தை வந்து நிம்மதியா வாழுது. இந்த 3ஐயும் பாத்தீங்கன்னா இறைவன் தன் திருமுறை திருக்குறள் சொல்லிக்கிட்டான். முதல்ல நான் வந்து விந்தணு அனுப்புனேன், அது உருவாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, சதை கட்டியாச்சு. அதுல என்ன பண்ணேன், நானு எலும்புகளை போத்தன. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ண, மாமிசத்தை கொடுத்தேன்னு சொல்லி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இறைவன் தன் திருமுறை திருக்குறள் வந்து சொல்லி காட்டுவான் அந்த குழந்தை பரப்பை பத்தி. ஆக இதை பத்தி பேசிட்டு போனா பேசிட்டே போலாம். மிக அற்புதமான ஒரு விஷயம். இறைவன் தன்னுடைய புறத்துல வச்சிருக்க பல விஷயத்துல இதுவும் ஒண்ணு. படைச்ச இறைவன் ஒருவன் தான் சான்ற சொல்லக்கூடிய விஷயமும் இது ஒண்ணுதான். இது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். ஆக வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.